ஒரு சனி பகவான் ஒரு ராசியில் இருக்கும் பொழுது அதற்கு முன்னோக்கி இருக்கக்கூடிய ராசிகளை 2.5 ஆண்டும் அதற்கு பின்னோக்கி இருக்கக்கூடிய ராசிகள் 2.5 ஆண்டும் அவர் கவனித்துக் கொண்டிருப்பார். இப்போ அவர் மீனத்திற்கே பயிற்சி அடைந்தாலும் அந்த சனியினுடைய தாக்கம் மேசராசியையும் தாக்கும். அப்ப மேசராசிக்கு இப்போ 7.5 சனி பகவான் ஸ்டார்ட். அந்த ரிஷபராசியை நோக்கி திருப்பும் பொழுது அழகு சாதன பொருட்கள், நடிகர் நடிகைகள், சினிமா உலகம், பகட்டானது எதெல்லாம் நமக்கு பகட்டா தெரியுதோ அது அனைத்தும் ரிஷபராசிக்கு உரியது தான். இப்போ நம்மளாம் உட்காந்து பேசிட்டு இருக்கோம், யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இதில் ஒரு பெரிய சட்டத்திட்டம் வரப்போகுது. இனி எல்லாரும் உட்காந்து இஷ்டத்துக்கு இப்போ கதை அடிக்க முடியாது, இஷ்டத்துக்கு ஷூட் பண்ண முடியாது. அதில் ஒரு சட்டத்திட்டம் வரப்போகுது, ஒரு நெறிமுறை வரப்போகுது. தகுதிக்கு உட்பட்டவர்கள் மட்டும்தான் எடுக்க முடியும். போலி மத குருமார்கள், போலி சாமியார்கள், இவங்கெல்லாம் பிடிபடுவாங்க. அது எந்த மதத்திலே இருந்தாலும் சரி. போலியாக மதங்களை பரப்பி அதன் மூலியமாக காசு பார்த்தவர்கள்லாம் பிடிபட போறாங்க. மக்கள் அன்றாட பயன்படுத்தக்கூடிய மளிகை பொருட்களிலிருந்து நுகரக்கூடிய அனைத்து பொருட்களும் இதிலெல்லாம் பெரிய பெரிய புரட்சி வரப்போகுது. சாதாரண மக்கள் கூட தாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து மளிகை சாமானை வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு நிலைமை, ஒரு தரம் பிரித்து மளிகை சாமானை கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு, எல்லாத்துலேயுமே ஒரு சட்டம் வரப்போகுது. மீனராசினா உயர்ந்த பகுதி, ஏன்னா சுக்கிரன் அங்கே தான் உச்சமடைகிறார். அப்போ அந்த உயர்ந்த பகுதினா நம்ம மலையை தான் பார்க்கணும். மலையை பார்க்கும்போது ஒரு அழகா இருக்கு. கேரளாவில் சரிஞ்சு விழுந்துச்சு பாருங்க, மலையெல்லாம் உடைஞ்சி, அது மாதிரியான சில இயற்கை சீற்றங்களை எல்லாம் பார்க்க போகின்றோம். ரியல் ஆன் ஆன்மீக நேயர்களுக்கு விகி நாராயணனுடைய அன்பான கனிவான வணக்கங்கள். நேர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, வாக்கிய பஞ்சாங்க விதிப்படி சனி பெயர்ச்சியானது வரக்கூடிய 2026 மாசி மாதம் 22ஆம் தேதி பெயர்ச்சி அடைகிறார். சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அதாவது கடந்த ஒரு ஆண்டுகளாக எந்த ஒரு பெயர்ச்சிக்கும் இவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்தது கிடையாது. வாக்கியப்படியும் திருக்கணிதப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு மாதம் 10 நாள் 15 நாள் ஒரு 2 மாதம் இப்படி தான் இருக்கும் வித்தியாசம். ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய பயிற்சியானது திருக்கணித பஞ்சாங்கப்படியும் வாக்கிய பஞ்சாங்கப்படியும் கிட்டத்தட்ட 1 ஆண்டுகள் வித்தியாசப்படுகிறது. அப்போ அந்த 1 ஆண்டுகள் வித்தியாசப்படும் பொழுது இந்த 12 ராசிக்காரர்களுக்கு மிக குழப்பமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கிறது. இப்போ வரக்கூடிய துன்பங்கள் யாரால் வருகிறது? சனி பகவானால் வருகிறதா அல்லது பிற கிரகங்களால் வருகிறதா? நாம் என்ன பரிகாரம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும்? இப்போ சனி பயிற்சி அடைவதற்கு முன்பாக சனி பரிகாரம் செய்தால் அது செல்லுபடி ஆகுமா? நான் தான் ஏற்கனவே சனி பயிற்சிக்கு பரிகாரம் பண்ணிட்டேனா, என்னையா இன்னும் தாக்கிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்ப நிலைகள் எல்லோருக்கும் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் நாம் எப்பொழுதுமே கிரக பயிற்சியை நம்ம எப்படி கிரகிக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தை உணர்ந்து தான் நம்ம கிரகிக்க முடியும். இப்போ குரு பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பயிற்சிக்கு முன்னாடியே அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சுடுவார். ஒரு குரு பகவான் பயிற்சி அடைகிறதுக்கு கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு முன்பாகவே குரு பகவான் தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிப்பார். உங்களுக்கு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால், ஒரு சூரிய உதயத்திற்கு முன்பு எப்படி அந்த வெளிச்சம், இப்போ நம்ம சூரியன் வெளியே வர்றதுக்கு முன்னாடியே அந்த இருளினுடைய தன்மை விலகி அப்படி ஒரு பழுப்பு நிறமாக ஒரு நிறம் தோன்றுவது போல குருவினுடைய பயிற்சி அந்த ஷேடோ அடிக்கும். ஆனால் சனி பகவானுடைய பயிற்சி மட்டும் கொஞ்சம் வித்தியாசமானது. பயிற்சி அடைந்தாலும் அதை உணர்வதற்கான ஒரு காலகட்டம் கொஞ்சம் இழுக்கும். அப்போ இவர் பயிற்சி அடைஞ்சிட்டாரா இல்லையா, அடைஞ்சிருந்தா என்ன பலன், அடையலைன்னா என்ன பலன் அப்படிங்கிற ஒரு குழப்பம் மக்களுக்கு இன்னமும் இருந்துக்கிட்டே இருக்குது. என்னை பொறுத்த மட்டிலும், என்னுடைய ஆராய்ச்சியை பொறுத்த மட்டிலும் கண்டிப்பாக சனி பகவான் இப்பொழுது தான் பயிற்சி அடைவதாக நான் உணர்கிறேன். ஏற்கனவே பயிற்சி அடைந்திருந்தால் இன்னும் பல பிரச்சனைகளையும் சந்தித்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இயற்கையான விஷயங்களுக்கு உண்டு. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால், சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏற்கனவே பயிற்சி அடைந்திருந்தால் கடந்த 2025 டிசம்பர் மாதம் நீரினால் அழிவு கண்டிப்பாக வந்திருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படியான எந்த ஒரு அழிவும் நம்ம பார்க்கலை. நம்ம தேவைக்கு ஏற்ப மழை பெய்ஞ்சிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் நம்ம தேவைக்கு குறைவாகவே மழை பெஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அப்போது இந்த இயற்கை சீற்றங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சனி பகவானுடைய பயிற்சி கண்டிப்பாக இந்த மாசி மாதம் 22ஆம் தேதி தான் நிகழ இருக்கிறது என்பதை என்னால் உணர முடிகிறது. அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான சம்பவங்கள், இயற்கையான சம்பவங்கள், நல்ல விஷயங்கள், என்ன மாற்றங்கள்லாம் நடக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்ப்போம். அதாவது பார்த்திங்கன்னா, சனி பகவான்
தன்னுடைய பயிற்சியின் மூலியமாக மீனத்தில் கால் பதிக்கிறார். ஒரு சனி பகவான் ஒரு ராசியில் இருக்கும் பொழுது அதற்கு முன்னோக்கி இருக்கக்கூடிய ராசிகளை 2.5 ஆண்டும் அதற்கு பின்னோக்கி இருக்கக்கூடிய ராசிகள் 2.5 ஆண்டும் அவர் கவனித்து கொண்டிருப்பார். ஆகையால் தான் 7.5 நாட்டு சனி என்று சொல்லுவார்கள். இப்போ அவர் மீனத்திற்கே பயிற்சி அடைந்தாலும் அந்த சனியினுடைய தாக்கம் மேசராசியையும் தாக்கும். அப்போ மேசராசிக்கு இப்போ 7.5 சனி பகவான் ஸ்டார்ட். அப்போ எல்லாரும் மேசராசிக்கு 7.5 ஸ்டார்ட்டுங்கும் போது அந்த மேசராசிக்கு உண்டான பிரச்சனைகள் பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். அந்த ரிஷபராசியை நோக்கி திருப்பும் பொழுது அந்த ரிஷபராசிக்கு உண்டான கிரகம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான காரகத்துவம்? அழகு சாதன பொருட்கள், நடிகர் நடிகைகள், சினிமா உலகம், பகட்டானது எதெல்லாம் நமக்கு பகட்டா தெரியுதோ அது அனைத்தும் ரிஷபராசிக்கு உரியது தான். அதாவது சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்தது. அப்போ அந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா அதில் ஒரு திருத்தத்தை கொண்டு வருவார். அதாவது இப்போ சினிமா உலகம் இருக்குது. இந்த சினிமா உலகத்தினுடைய விஷயங்கள் இதுவரைக்கும் இயங்கி கொண்டிருந்த கால சூழ்நிலைகள் வேறு, இனிமேல் இயங்கக்கூடிய கால சூழ்நிலைகள் வேறு. அதாவது நம்மளாம் இப்போ ஒரு தேட்டருக்கு போய் படம் பார்க்குறோம், படம் பார்த்து மகிழ்கிறோம், இது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்குது. இதே சூழ்நிலை ரிஷபராசியில், அதாவது இந்த சினிமா உலகம் எப்படி மாறப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா புது டெக்னாலஜி வரும். அந்த சினிமா உலகத்திலே புது டெக்னாலஜி வரும்போது உங்களுடைய அந்த தேட்டரில் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அந்த படங்கள் உங்கள் வீட்டுக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு தன்மையை கொண்டு வந்து விடுவார்கள். கிட்டத்தட்ட சனி பகவான் 2028 வரைக்கும் இந்த மீன ராசியில் இருப்பார். அப்போ சினிமா உலகத்தை திருத்துவார். இது வரைக்கும் நம்ம சினிமா உலகத்தில் பார்த்து வளர்ந்தது எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், அஜித், விஜய் இப்படின்னு ஒரு கட்டமைப்பை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இது எல்லா திரையுலகலையும் உண்டு. கேரளாவிலையும் உண்டு, ஆந்திராவில் உண்டு, கர்நாடகாவில் உண்டு. இப்படி எல்லாருடைய ஆளுமையும் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இதற்கு பிறகு சினிமாவை ஆளக்கூடிய தன்மைகள் மாறுபடும். இவர் தான் ஒரு நிரந்தரமாக இருக்கக்கூடியவர், இவர் தான் பெரிய ஹீரோ, இந்த ஹீரோவை சுற்றி தான் கதை, இந்த ஹீரோ தான் இனிமேட்டு அப்படிங்கிற மாதிரி நிலைகள் இனி கிடையாது. இந்த விஜய், அஜித் காலங்களோடு இந்த சினிமா உலகம் தன்மை மாறப்போகிறது. ரஜினி, கமலை ரசித்தோம், எம்ஜிஆர், சிவாஜியை ரசித்தோம், விஜய், அஜித்தை ரசித்தோம். அதன் பிறகு இன்னமும் அந்த இடத்திற்கு, அதாவது விஜயையும் அஜித்தையும் எப்படி நம்ம நிர்ணயம் பண்ணமோ இந்த இடத்தில் இனிமேல் இவர்கள் தான் அப்படி என்று நிர்ணயிக்க சொல்ல முடியாத அளவிற்கு சினிமா உலகில் ஒரு குழப்ப சூழ்நிலைகள் வரும். அந்த குழப்பமானது யாரெல்லாம் நம்ம பெரிய ஆள் நடிகர்களை தான் தூக்கி வச்சு தலையில் ஆடிட்டு இருக்கிறோம், நடிகர்களுக்கு தான் ஏகப்பட்ட சம்பளம் அப்படின்னா குழம்பிக்கிட்டு இருக்காங்க இல்லையா விநியோகஸ்தர்கள், தயாரிப்பாளர்கள், இவங்கள்லாம் கொஞ்சம் மகிழ்ச்சி அடைகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். ஏன்னா யார் வேண்டுமானாலும் ஹீரோவாக நடிக்கலாம், யார் வேண்டுமானாலும் படத்தை இயக்கலாம் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம், ஏஐ டெக்னாலஜி சொல்கிறாங்க இல்லையா, இந்த தொழில்நுட்பத்தின் மூலியமாக ஸ்கூலில் படிக்கிற பசங்க கூட படம் எடுத்துருவாங்க. அப்போ அவங்க படம் எடுத்து அவங்களே ஹீரோவாக நடித்து அது கூட ஹிட் ஆகக்கூடிய ஒரு கால சூழ்நிலைகளெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாமே நம்ம கைபேசியின் மூலியமாக தான் பார்க்க போகிறோம். தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய ஒரு அவசியங்கள் கிடையாது. அப்போ தேட்டர் என்ன மாதிரி நிலைமைக்கு மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. படங்களை பார்ப்பதை தாண்டி படங்களை உணர ஆரம்பித்து விட்டார்கள். உணர்வதுன்னா எப்படின்னா, இப்போ அந்த தேட்டரில் நீங்கள் உட்காந்து படம் பார்க்குறீங்கன்னா ஒரு சைடு தான் ஸ்க்ரீன் இருக்கும் நம்ம தேட்டர், நம்ம ஊர்லலாம். ஆனால் வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா 4 சைடு ஸ்க்ரீன் இருக்கும். அந்த சீட் வந்து ரோலிங் ஆகும். இப்போ லெஃப்ட்டில் ஸ்க்ரீன் இருக்கும், ரைட்டில் ஸ்க்ரீன் இருக்கும், மேலே தலைக்கு மேலேயும் ஸ்க்ரீன் இருக்கும், ஃப்ரண்ட்லேயும் இருக்கும், பேக்லேயும் இருக்கும். ஒரு கடலில் வந்து நீங்கள் போட்டில் பயணிக்கும் போது அந்த போட்டில் இருக்கும்போது உங்களுடைய கண்களுடைய டிகிரி எங்கெல்லாம் பார்க்குதோ அந்த மாதிரியான ஒரு சூழலை நீங்களே நேச்சராக படகுல போகிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கொடுக்கும். அப்படியான அடுத்த டெக்னாலஜிக்கு சினிமா போகிறது. ஏன்னா சினிமா வச்சிருக்கக்கூடிய கேமரா ஸ்பெஷாலிட்டி எல்லாம் சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது அந்த சினிமா அதற்கு மேல் போனால்தான் மக்களை திருப்தி அடைய செய்ய முடியும் அப்படிங்கிற நிலை சினிமா துறைக்கு வருகிறது. சரி, அடுத்து இனி என்ன? வர்த்தகம். அதாவது சனி பகவான் பார்க்கக்கூடிய இடம் 7ஆம் இடம், கன்னிராசி. கன்னிராசி புதனுடைய வீடு. புதன் என்றால் வர்த்தகம், நம்மளுடைய பொருளாதாரம், மக்கள் அன்றாட பயன்படுத்தக்கூடிய மளிகை பொருட்கள்லேருந்து நுகரக்கூடிய அனைத்து பொருட்களும், எலக்ட்ரானிக் திங்ஸு, எலக்ட்ரிக்கல் திங்ஸு, நம்மளுடைய டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சாதனங்கள், இதிலெல்லாம் பெரிய பெரிய புரட்சி வரப்போகுது. அந்த மாதிரி என்ன மாதிரி புரட்சின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்க்காத சில விஷயங்களெல்லாம் நம்ம புதுமையாக பார்க்க போகிறோம். மளிகை சாமான்லாம் ஒரு பெரிய புரட்சியை வெடிக்க போகுது. சாதாரண மக்கள் கூட தாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து மளிகை சாமானை வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு நிலைமை, ஒரு தரம் பிரித்து மளிகை சாமானை கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு, எல்லாத்துலேயுமே ஒரு சட்டம், ஒரு திட்டம் வரப்போகுது. எப்படின்னா நெறிமுறைப்படுத்தக்கூடிய அமைப்பு. இப்போ நீங்கள் ஒரு இதை பண்ணுறீங்க, இது ஒரு வரையறை இல்லாமல் இருக்குது, இஷ்டத்துக்கு இருக்குது, கடைகளில் பாக்கெட் போடுறது, கொண்டு போய் போடுறது, இது எல்லாமே ஒரு நெறிமுறைக்கு வரப்போகுது.
ஒரு கட்டத்துக்குள்ளே வரப்போகுது. இதை தாண்டி மீடியான்னா இப்போ பேட்டி எடுக்கிறாங்க, இப்போ நம்மளாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, இதில் ஒரு பெரிய சட்டத்திட்டம் வரப்போகுது. இனி எல்லாரும் உட்காந்து இஷ்டத்துக்கு இப்போ கதை அடிக்க முடியாது, இஷ்டத்துக்கு ஷூட் பண்ண முடியாது. அதில் ஒரு சட்டத்திட்டம் வரப்போகுது, ஒரு நெறிமுறை வரப்போகுது. தகுதிக்கு உட்பட்டவர்கள் மட்டும்தான் எடுக்க முடியும். அதே போல் அந்த மீடியாவில் கண்டது கழியது பேச முடியாது, கண்ட படங்களை விட முடியாது. இப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள்லாம் வரக்கூடிய காலங்களில் சனி பகவான் நிர்ணயம் செய்ய போகிறார். ஜேர்னலிசம், பத்திரிகை துறை, செய்தித்துறை, இதையெல்லாம் கண்காணிக்கப்பட போகிறது. இவங்கெல்லாம் பொதுவாக மக்களுக்கு நியாயமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தொழில் நடத்த முடியும். இல்லைன்னா சனி பகவான் உங்களை செங்கு தூக்கா பிடிச்சி நிப்பாட்டிடுவார். இவன் போலி, இந்த மீடியா போலி அப்படின்னு சொல்லி சனி பகவானே உங்களை பிடிச்சி விட போகிறாரு. அப்போ என்ன, மீடியா துறைக்கு ஒரு அலர்ட். அப்போ யாரும் பொய் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை வரப்போகிறது. அடுத்து சனி பகவான் தன்னுடைய பார்வையை 10ஆம் பார்வையாக குரு பகவானை பார்க்கிறார். போலி மத குருமார்கள், போலி சாமியார்கள், இவங்கெல்லாம் பிடிபடுவாங்க. அது எந்த மதத்திலையும் இருந்தாலும் சரி, அது கிறிஸ்தவமாக இருக்கலாம், அது இஸ்லாமாக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம். இந்த மாதிரி மத குருமார்கள் போலியாக மதங்களை பரப்பி அதன் மூலியமாக காசு பார்த்தவர்கள்லாம் பிடிபட போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மத புரட்சி வெடிக்கப் போகிறது. அதாவது எந்த மதங்களை நசுக்குகிறார்களோ அந்த மதம் வீறு கொண்டு எழப்போகிறது. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போகிறதா இருந்தால், நம்ம தமிழ்நாட்டில் இந்து மதம் நசுக்கப்பட்டு வருகிறது. இந்த இந்து மதத்துக்கு உண்டான புரட்சி பெரிய அளவில் வெடிக்கும் 2026. அப்படி விஸ்வரூபம் எடுக்க போகிறது. அப்போ மக்கள் இப்படி இருப்பாங்களா, இது இவ்வளோ நாளும் பொறுத்து போனாங்களே, இவங்க எப்படி இப்படி விஸ்வரூபம் எடுத்தாங்க அப்படின்னு எல்லாரும் யோசிக்கக்கூடிய அளவுக்கு இந்து மத புரட்சி தமிழகத்தில் வெடிக்கப் போகிறது. இது மாதிரியான மத விஷயங்களும் நடக்கப் போகிறது. இதை மாதிரி இயற்கையான சூழ்நிலைகள் ஒரு பக்கம், அதே மாதிரி கடல் சீற்றங்கள், கடல் சார்ந்த இடங்கள். இப்போ நம்ம குறிப்பிட்டு சொல்ல போகிறதா இருந்தால், ரிஷபராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மெட்ராஸ், பொதுவாக சென்னையை தான் நம்ம ரிஷபராசி எடுத்துக்கிறோம். அந்த மெட்ராஸை நம்ம பிரிக்க ஆரம்பித்தோன்னா கடற்கரை சார்ந்த பகுதி, இப்போ திருவொற்றியூர் இருக்குது, திருவொற்றியூர் சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய கடற்கரை சார்ந்த பகுதிகள் எல்லாமே உங்களுக்கு கடகராசிக்கு உட்பட்டு வருகிறது. அப்படி கடகராசிக்கு உட்பட்டு வரக்கூடிய பகுதிகள் எல்லாமே நீரினால் பெரிய அழிவை சந்திக்கும். அப்போ நீரினால் அழிவை சந்திக்கும் போது அங்குள்ள மக்கள் இந்த 2026 2028 வரைக்கும் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும், அல்லது நீரினால் அழிவை அவர்கள் சந்திப்பார்கள். இது சென்னைக்கு மட்டுமல்ல, எந்தெந்த ஊர்களிலெல்லாம் கடற்கரையோரம் இருக்கிறார்களோ அந்த மக்கள் எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா போன வருஷம் சனி பகவான் பயிற்சி அடையவில்லை என்பது தெரிகிறது. அப்போ இந்த வருஷம் பயிற்சி அடைஞ்சிட்டாரு. சனி பகவான் இருக்கக்கூடியது ஜலராசி, குரு பகவான் பயிற்சி அடைஞ்சு கடகத்துக்கே வரப்போகிறாரு, அவர் இருக்கிறதும் ஜலராசி. அப்போ குருவும் சனியும் ஜலராசியில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நீரினால் ஒரு அழிவு கண்டிப்பாக உண்டாகும். அதனால் அதில் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அதுபோல் மலை, அதாவது உயர்ந்த பகுதிகள், எப்போவுமே மீனராசினா உயர்ந்த பகுதி, ஏன்னா சுக்கிரன் அங்கே தான் உச்சமடைகிறார். அப்போ அந்த உயர்ந்த பகுதினா நம்ம மலையை தான் பார்க்கணும். மலையை பார்க்கும்போது ஒரு அழகாக இருக்குது, எவ்வளோ. அப்போ சுக்கிரன் உச்சடையக்கூடிய அந்த மலைகள்லாம் இழகக்கூடிய ஒரு அமைப்பு, உடஞ்சி விழுறது. இப்போ கொடநாடு கேரளாவில் சரிஞ்சு விழுந்துச்சு பாருங்கள், மலையெல்லாம் உடஞ்சி, அது மாதிரியான சில இயற்கை சீற்றங்களை எல்லாம் பார்க்க போகின்றோம். அதே போல் நல்லது என்னது நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடித்தட்டு மக்களுக்கான விழிப்புணர்வு ஏற்பட்டு அடித்தட்டு மக்கள் உழைப்புக்கு வந்து அந்த கீழே இருக்கக்கூடியவங்க மேலேயும் மேலே இருக்கக்கூடியவங்க கீழேயும் வருவாங்கன்னு சொல்லுவாங்களே, 30 வருஷம் வாழ்ந்தவனும் அல்ல 30 வருஷம் தாழ்ந்தவனும் அல்லன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சூழ்நிலைகள் வரப்போகிறது. ரொம்ப அடிமட்டத்தில் டீ குடிக்கிறதுக்கே பைய கசக்கிட்டு நிற்கிறவன், என்னைக்கிடா நமக்கு விடிவு காலம் பிறக்க போகுது, நம்ம எத்தனை நாளைக்கிடா இப்படியே கூலிக்கு மாரடிக்கிறதுன்னு ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய உண்மை உழைப்பாளிகள். ஏன்னா சனி பகவான் உத்திரட்டாதி இருக்கும்போது உழைப்பாளிகளுக்கு மரியாதை கொடுப்பாரு. அப்போ அப்படிப்பட்ட உழைப்பாளிகளை அப்படி தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அப்போ உழைப்பவர் உயரக்கூடிய ஒரு கால சூழ்நிலைகள் உருவாகும். தாழ்த்தப்பட்ட சமூகங்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்கள், இது மாதிரி யாரெல்லாம் போட்டு கசக்கி வச்சுருக்காங்களோ இவங்க எல்லாம் விஸ்வரூபம் எடுத்து எழுந்திருப்பாங்க. அது தொழில் ரீதியாக, மத ரீதியாக, ஜாதி ரீதியாக, பொருளாதார ரீதியாக யாரெல்லாம் நசுக்கப்பட்டிருக்கிறார்களோ இவர்கள் எல்லாரும் எந்திரிச்சிருவாங்க. அப்போ ஒரு புதுமையான வாழ்க்கையை மக்கள் வாழப்போகிறார்கள். தமிழகத்திற்கும் ஒரு புதுமையான சுபிட்சமான ஆட்சி பிறக்கப் போகிறது. இப்படியெல்லாம் பல சூழ்நிலைகளை நம்ம பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம், ஐயா உண்டு.